நமக்கு கட்டினாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோட கேன்சர்னு ஒரு பயம் வந்துரும். ஸோ இங்க வந்தோம். டாக்டர் வந்த உடனே ஜஸ்ட் வெறும் கை தான் வச்சாங்க. வச்சுட்டு இது வெறும் ஃபைப்ராய்ட்ஸ், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு. மேடம் என்னோட யூட்ரஸ் எதுவும் ஆகுமா? யூட்ரஸ்லாம் எடுக்காம ஒரு பிரச்சனையும் இல்லாம உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்றேன் நாங்க. த வே ஷி எக்ஸ்பிளைன் த சர்ஜரி, த வே ஷி எக்ஸ்பிளைன் த ட்ரீட்மெண்ட் வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்தது. வித்தவுட் எனி ஆர்கன்ஸ் அவங்க எடுக்காம என்னோட யூட்ரஸ், எனக்கு உள்ள இருக்கிற எந்த ஆர்கன்ஸ்லயும் எந்த அஃபெக்டும் ஆகாம நல்லபடியா எனக்கு மேடம் வந்து மயோமெக்டமி சர்ஜரி பண்ணி கொடுத்தாங்க. தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேடம் வந்து எங்களுக்கு டாக்டர் மட்டும் இல்ல, டாக்டர் ரூபத்துல வந்து ஒரு கடவுளா தான் நாங்க பாக்குறோம். பட் இவங்க வந்தோடனே எனக்கு உள்ள பார்க்க போறோம், பேசுறோம், ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, அசால்ட்டா நோ ப்ராப்ளம் பண்ணிக்கலாம்னு. வெளியில எல்லாம் டாக்டர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஓப்பன்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஓப்பன்ல ஆல்ரெடி எனக்கு 2 ஆப்ரேஷன் வேற ஆயிருக்கு. ஓப்பன்ல பண்ணா நம்ம எப்படி ரெக்கவர் ஆகும், என்ன பண்ணுவோம், ஒர்க்கிங் வேற, நான் எவ்வளவு நாள் லீவ் எடுக்கிறது, அந்த மாதிரி அந்த ஒரு பயம் தான் இருந்தது. ஆனா மேம் வந்து இதை ஓப்பனே பண்ண வேண்டாம், லேப்லே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. எனக்கு 43 இயர்ஸ் ஆகுது. ஒரு 1 month பேக் நானா சும்மா செல்ஃபா என்னை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குமான்னு சும்மா வயிற்றை தொட்டு பார்த்தா எனக்கு வயிற்றுக்கிட்ட ஒரு கட்டி மாதிரி எனக்கா ஃபீல் ஆச்சு. உடனே நான் டாக்டர் கிட்ட போனேன். எங்க லோக்கல்ல கைனிக் கிட்ட காமிச்சேன். 2-3 பேரை கன்சல்ட் பண்ணேன். அவங்க ஃபர்ஸ்ட் யூஎஸ்டி எடுக்க சொன்னாங்க, சிடி எடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு இமீடியட்டா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணும், உள்ள பெரிய மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணி கேன்சர் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் வித்தின் டே எல்லாம் பண்ணிட்டேன். அப்போ ரிசல்ட்டை பார்த்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது, உங்களுக்கு பல்கி யூட்ரஸ், உங்களோட யூட்ரஸ் வந்து இமீடியட்டா ரிமூவ் பண்ணும், வந்து அட்மிட் ஆயிடுங்கன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது உடனே எடுத்தவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி செகண்ட் ஒப்பீனியன் போகணும், தேர்ட் ஒப்பீனியன் போகணும். எல்லாருமே வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ண முடியும், யூட்ரஸ் எடுத்துதான் ஆகணும், உங்களோட கிட்னிய வந்து ப்ராப்ளமா இருக்கு, கிட்னி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு. என்னடா 43 இயர்ஸ்ல யூட்ரஸ் எடுக்கிறது அசால்ட்டா சொல்றாங்களே. ஓகே நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, யூட்ரஸ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க எனக்கு சொன்னாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நம்ம உடம்புலேன்னு ஒரு ஆர்கன் போகுதுங்கிறது இட்ஸ் நாட் அ குட் திங். நமக்கு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது. ஸோ ஐ வாஸ் சோ அப்செட். அப்பதான் என்னோட கசின் டாக்டர் இருந்தாங்க. ஆக்சுவலா சென்னையில என்னோட பெஸ்ட் வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, மாலாராஜன் வந்துருக்காங்க, அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க வந்து இது ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து இங்க வந்தோம். கட்டி என்ன கட்டின்னு தெரியல, பட் நமக்கு கட்டினாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோட கேன்சர்னு ஒரு பயம் வந்துரும். ஸோ இங்க வந்தோம். டாக்டர் வந்த உடனே ஜஸ்ட் வெறும் கை தான் வச்சாங்க. வச்சுட்டு இது வெறும் ஃபைப்ராய்ட்ஸ், நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு. மேடம் என்னோட யூட்ரஸ் எதுவும் ஆகுமா? யூட்ரஸ்லாம் எடுக்காம ஒரு பிரச்சனையும் இல்லாம உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்றேன் நாங்க. த வே ஷி எக்ஸ்பிளைன் த சர்ஜரி, த வே ஷி எக்ஸ்பிளைன் த ட்ரீட்மெண்ட் வந்து நிஜமாலுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்தது. எடுத்தோடனே ஒரு யூட்ரஸ் எடுக்கும்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும். பட் மேம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணது, அவங்க வந்து பெரிய டாக்டர். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போகும்போதே எங்களுக்கு வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, நீங்க எப்ப வேணாலும் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இது பர்சனல் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஜென்ரலா பேசிக்கா டாக்டர்ஸ் வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்றதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க. பட் எனக்கு அதுவே ஃபர்ஸ்டே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நம்மள பேச சொல்றாங்களே அப்படின்னு. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நடுவுல எனக்கு நிறைய பயம். ஸோ அப்பப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்பேன், மேடம் இப்படி இருக்குமா அப்படிமா. அதுலயும் அவங்க வந்து அந்த போன்லயும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து நிஜமா ஆசமா இருந்தது. இவ்வளோ பேஷண்டா இவ்வளோ கன்சிடர் பண்றாங்களே நம்மளோட வியூஸ. நமக்கு பயம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு உடம்பு பெருசு, அவங்களுக்கு 10 பேஷண்ட்ல ஒரு பேஷண்ட். பட் ஆனா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்க எடுத்துக்கிற அந்த கன்சர்ன், அந்த கொடுக்குற டைம், அந்த எக்ஸ்பிளைன் பண்ற அந்த சர்ஜரியோட விதம், அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் கொடுக்க போறது, அதெல்லாம் வந்து நிஜமாலுமே கேட்க பார்க்கல ரொம்ப ஆசமா இருந்தது. அப்புறம் ஒன் ஃபைன் டே சர்ஜரி ஃபிக்ஸ் ஆகி ஆப்ரேஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுது. வித்தவுட் எனி ஆர்கன்ஸ் அவங்க எடுக்காம என்னோட யூட்ரஸ், எனக்கு உள்ள இருக்கிற எந்த ஆர்கன்ஸ்லயும் எந்த அஃபெக்டும் ஆகாம நல்லபடியா எனக்கு மேடம் வந்து மயோமெக்டமி சர்ஜரி பண்ணி கொடுத்தாங்க. தெய்வம் மனுஷ ரூபேனன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேடம் வந்து எங்களுக்கு டாக்டர் மட்டும் இல்ல, டாக்டர் ரூபத்துல வந்து ஒரு கடவுளா தான் நாங்க பாக்குறோம். உண்மையிலே கிரேட் தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. மோஸ்ட்லி நாங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் விசாரிச்ச வரைக்கும் யூட்ரஸ் எடுத்துருவோம், கிட்னி எடுத்துருவோம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்தோடனே எனக்கு உள்ள பார்க்க போறோம், பேசுறோம், ரிப்போர்ட்டை பாக்குறாங்க, அசால்ட்டா நோ ப்ராப்ளம் பண்ணிக்கலாம்னு. வெளியில எல்லாம் டாக்டர்ஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஓப்பன்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஓப்பன்ல ஆல்ரெடி எனக்கு 2 ஆப்ரேஷன் வேற ஆயிருக்கு. ஓப்பன்ல பண்ணா நம்ம எப்படி ரெக்கவர் ஆகும், என்ன பண்ணுவோம், ஒர்க்கிங் வேற, நான் எவ்வளவு நாள் லீவ் எடுக்கிறது, அந்த மாதிரி அந்த ஒரு பயம் தான் இருந்தது. ஆனா மேம் வந்து இதை ஓப்பனே பண்ண வேண்டாம், லேப்லே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் கொடுத்துச்சு. லேப்புங்கிற போது நமக்கு ரெக்கவரி டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் இருக்குங்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம். அது மாதிரியே அவங்க அதை செஞ்சியும் முடிச்சாங்க. மேம் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப், நர்ஸா இருக்கட்டும், ஒரு ஆயாமா முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப சாஃப்ட்.
நம்ம என்ன சொன்னாலும் அதை மூஞ்ச சுளிக்காம அதை எக்ஸ்பிளைன் பண்றதோ இல்ல நமக்கு அசஸ் பண்றதோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க இங்க. என் ஒய்ஃப் வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஆக்சுவலா இது 2வது பேர் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் காம்ப்ளிகேட்டா சொன்னாங்க, அதை வந்து ரொம்பவும் எனக்கு ஈஸியா பண்ணி கொடுத்து காப்பாத்தி விட்டுருக்காங்க. எமோஷனலாவும் பிசிக்கலாவும் டவுனா இருந்த நாங்க என் ஃபேமிலிக்கு மாலா மேம் வந்து ஒரு பிசிக்கல் சப்போர்ட், மென்டல் சப்போர்ட் எல்லாமே கொடுத்து எங்களை இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் அவங்க டீமுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. கண்டிப்பா நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ.